தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. இனி எந்த சத்துருவும் உன்னை நெருக்க முடியாது. என் பலத்த கரத்தால் உன்னை பாதுகாத்து எல்லா ஒடுக்குதலிலிருந்தும் விடுவிப்பேன். சங்கீதம் 89:22. சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தாவீது ராஜாவை தேவன் அபிஷேகம் செய்த போது இந்த பலத்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். சவுல் ராஜா தாவீதை எப்படியாவது அழிக்க நினைத்து பல வருடங்கள் துரத்தினான். ஆனால் தேவன் தாவீதை சவுலின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. இன்று நீங்களும் சத்துருக்களாகிய பொல்லாத மனிதர்களாலோ, கடன் தொல்லை, தீராத வியாதி போன்ற ஒடுக்குதலினாலோ நெருக்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சத்துருவுக்கு ஒரு எல்லை கோடு வைத்துள்ளார். சத்துரு அவனை நெருக்குவதில்லை என்பது தேவன் தரும் ராஜரீக உத்தரவாதம். நியாயக்கேட்டின் பிள்ளைகள் உங்களை ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. அன்று தாவீது ராஜாவின் எல்லா ஒடுக்குதலையும் முறியடித்த தேவன் உங்களையும் இன்று விடுவித்து விசாலமான இடத்தில் நிறுத்துவார். உங்கள் சத்துரு உங்களை நெருக்கும் போதெல்லாம், கர்த்தாவே, உமது பலத்த கரத்தினால் என்னை விடுவியும் என்று ஜெபியுங்கள். கர்த்தருடைய கரம் உங்கள் எதிரியை விட பெரியது என்பதை ஒருபோதும் மறவாதிருங்கள். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலையின் ஆவியானவரே, சத்துருவின் எல்லா நெருக்குதல்களை நீக்கி என்னை விடுவியும். எந்த தீங்கும் என்னை அணுகாதபடி உமது சிறகுகளின் நிழலில் மறைத்து பரிபூர்ண பாதுகாப்பளித்து ஆசீர்வதியும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.